முருகனின் 2ஆம் படை வீட்டில் அதிகாலையிலேயே நடந்த அதிசயம். மெய் சிலிர்த்து வணங்கிய பக்தர்கள். உச்சியில் ஏற மறுத்த கொடியில் அடுத்து நடந்த ஆச்சரியம். பதினாறு வகையான அபிஷேகங்களுடன் நடந்த பிரம்மாண்ட கொடியேற்றம். அறுபடை வீடுகள்ல 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்ல மாசி மாச திருவிழா இன்னைக்கு கொடியேற்றத்தோட தொடங்கி இருக்கு. இதை முன்னிட்டு கோவில் நடை அதிகாலை 1 மணிக்கே திறக்கப்பட்டிருக்காமா. அதை தொடர்ந்து பல வகையான அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடந்து கோவில் பிரகாரத்துல இருக்கக்கூடிய செப்பு கொடி மரத்துக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடி ஏற்றப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து தீபாரதனையும் நடந்திருக்காமா. இதை பாக்குறதுக்காக ஏராளமான பக்தர்கள் கலந்துகிட்டு சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து 12 நாட்கள் வெகு விமர்சையா இந்த கொடியேற்றம் திருவிழா நடக்க போகுது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகனை தரிசனம் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. முருகன் வெவ்வேறு வாகனங்கள்ல எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.